எண் அப்படின்னு நீங்க குறிப்பிடும்போது 2025 9 அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணில் வந்து சொல்றாங்க. ஆமா, அதற்கான ஸ்பெஷாலிட்டி என்ன? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த 9 அப்படின்றது வந்து இந்த 9 அப்படின்னு வரும்பொழுது வந்து நம்ம கவனிச்சு பார்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் அண்டை நாடுகள்லாம் நம்ம சற்று கவனமாக இருக்க வேண்டியது. நம்மளே தயாரிச்சு எடுத்துட்டு போயிட்டு இறைவனுக்கு அரைத்த சந்தனம்னு அபிஷேகத்திற்கு கொடுத்தால் உண்மையிலேயே இறைவன் மனம் குளிர்ந்து நம்மளுடைய ஆன்மாவில் கர்மாவாக ஒளிந்திருக்கக்கூடிய அழுக்கு தான் நமக்கு தடையாக தாமதமாக வந்து கொண்டிருக்கிறது. அதை நீக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் நமக்கு அருள்வார். விநாயக பெருமானுக்கு அரைத்த சந்தனத்தை நம் கையாலேயே வந்து என்ன பண்ணோம், ஒரு குடம் ஜலம் விட்டு இந்த சந்தன கலவையை வந்து இறைவனுக்கு அபிஷேகித்து எந்த பிரார்த்தனை அரச மரத்தை சுற்றி கேட்டாலும் தவிர்க்க வேண்டிய விஷயம், இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா இந்த ஒரு நாள் பண்ணிடாதீங்க அப்படின்னா என்ன மாதிரி விஷயத்த அவங்க கண்டிப்பா தவிர்க்கணும்? டிவி நேயர்களுக்கு வணக்கம். வர இருக்கிற ஆங்கில புத்தாண்டு 2025 அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம், என்ன மாதிரி புது வருஷத்தை வரவேற்கலாம்னு சொல்லி நமக்கு எக்ஸ்க்ளூசிவா அழகான பதிவு கொடுக்கறதுக்காக நம்ம சந்திக்க வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல நிறுவனர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் நம்மளுடைய குருஜி சத்யசீலன் சார் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். சார் வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. ஒரு வருடம் முழுக்க குருஜியினுடைய கிளாஸ்ல நீங்க மாணவரா இருக்கலாம், சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் மாணவராகவும் இருக்கலாம். ஒரே சந்தாவில் ஒரே ஒரு சந்தா நீங்க செலுத்தினா போதும், அந்த வருஷம் நடக்கக்கூடிய அத்தனை கிளாஸ்லயும் நீங்க மாணவரா இருந்து எல்லா விதமான ஈர்ப்பு விதிகளையும் தெரிஞ்சு பெருசா நம்ம வந்து ஜெயிக்க முடியும். அது மட்டும் இல்ல, வருகிற பிப்ரவரி 2025 4ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் சென்னையில பிரணவ வாஸ்துவினுடைய 5 நாள் சிறப்பு வகுப்பு இருக்கு. குருஜியோடைய தங்கி இருந்து பயணித்து வாஸ்து மட்டும் இல்ல, வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே நம்ம கத்துக்க முடியும். கடந்த நம்மளுடைய பிரணவ வாஸ்து கிளாஸ் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், வந்த எல்லோருமே எவ்வளவு மகிழ்ச்சியா இன்னைக்கும் எல்லாருமே வந்து குருஜி கிட்ட அடுத்த கிளாஸ் எப்போ போட போறீங்க, அடுத்த லெவலுக்கு நாங்க எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்க நேர்கள் வாய்ப்பை தவற விடாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. உங்களோட வாஸ்து கிளாஸ்க்கு தனி ஸ்லாட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு வருடம் அந்த சிறப்பு சந்தா கட்டி உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறதுக்கு அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. குருஜி, இப்போ நம்ம 2024 எண்டில் வந்துட்டோம். அடுத்த புது வருஷத்தை வெல்கம் பண்ண போறோம். இந்த புது வருஷத்தினுடைய நாள்ல நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்போது நமக்கு அந்த வருடமே நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி எல்லாம் பண்ணலாம், எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் ஆன்மீக ரீதியாக? அதாவதுமா, இந்த 2025 கிட்டத்தட்ட நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு நமக்கு பிரதானமான புத்தாண்டாக தமிழர் பண்டிகையில எடுத்துக்கொண்டாலும், நடைமுறை வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில தேதி தான் எல்லா இடத்துலயுமே என்ன பண்ணப்படுதுன்னா செயல்படுத்தப்படுகிறது. ஆனா நம்ம எண்கணித முறைப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது எண் 1 அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது அது வந்து சூரியனுக்குரிய ஆதிக்கமாகத்தான் சொல்லப்படுகிறது. இப்ப சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம், அதுவும் சூரியனுக்கு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான். ஆங்கில தேதியும் நம்ம எடுத்து கவனித்து பார்த்தோம்னா 1/1 அப்படின்னு வரும்பொழுது அதுவும் சூரியனுக்கு உட்பட்ட ஒரு அடிப்படையான விஷயம்தான். இப்ப சூரியன் அப்படின்னாலே நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், ஆன்ம காரகன். இப்ப இந்த சூரியனுடைய மறு வடிவங்களை தான் நம்ம என்ன பண்றோம்னா குறியீடுகளாக புத்தாண்டுல பார்க்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு கூறி வைத்தார்கள். இப்ப சூரியனுடைய மறுவடிவம் எது அப்படின்னா கண்ணாடி. இப்ப தமிழ் புத்தாண்டுல கண்ணாடி தான் முதல்ல எழுந்த உடனே பார்க்கணும் அப்படின்ற ஒரு நடைமுறை வழக்கம் என்பது உண்டு இருக்கிறது இல்லையா? அது போல இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்றது போல ஆங்கில புத்தாண்டுக்கும் சில வழிமுறைகளை நாம கொஞ்சம் கடைபிடிக்கும் பொழுது எண் கணித அடிப்படையில் நமக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த ஆங்கில புத்தாண்டு நமக்கு உறுதியாக கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா கவனித்து பார்த்துக்கணும். ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் வெளிநாடுகள்ல அது ரொம்ப விமர்சை. அப்பவும் பாருங்க, இந்த சூரிய காரகத்துவம் மிக்க அந்த ஒளியினுடைய தன்மையை தான் அவங்க வழிபாடாக ஒரு மகிழ்ச்சியாக கருதுகிறார்கள். வெடி அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் என்ன பண்றாங்க, அவங்க மகிழ்ச்சியாக கருதுகிறார்கள். இந்த தமிழ் புத்தாண்டின் பொழுது எந்த விதமான வருட தொடக்கத்தின் போதும் நம்மளுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துறது தான் அந்த வருடத்தினுடைய முதல் நாள் வேலையா இருக்கணும். இதுல இந்த ஒரே ஒரு சந்தேகம் குருஜி, எண்
அப்படின்னு நீங்க குறிப்பிடும்போது 2025 9 அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணில் ஆமா. வந்து சொல்றாங்க. ஆமா, அதற்கான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறதையும் நீங்க இது கூட நிச்சயமாமா. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த 9 அப்படின்றது வந்து செவ்வாய் காரகத்துவ சம்பந்தப்பட்ட எண்ணாகவே இருக்கிறது. இதுல நம்ம நிறைய கவனிச்சுக்கிட்டோம்னா காவல்துறை, இராணுவத்துறை கவனிக்கப்பட வேண்டிய துறையாக இருக்கும் இந்த வருடத்தில். அதே போல வந்து பாத்தீங்கன்னா புதிய புதிய இராணுவத்தில் புதிய புதிய விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா செயல்படுத்துவாங்க. கண்டிப்பா இந்த 9 அப்படின்னு வரும்பொழுது வந்து நம்ம கவனிச்சு பார்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் அண்டை நாடுகள்லாம் நம்ம சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த எரிமலைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் செவ்வாய் காரகத்துவ சம்பந்தப்பட்டதுதான். எரிமலைக்கும் சுனாமிக்கும் நிறைய தொடர்பு உண்டு. எரிமலைக்கும் சுனாமிக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறதுனால கடல் சம்பந்தப்பட்டு இருப்பவர்கள்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா கடகராசியில் சஞ்சாரம் செய்யும் போதுதான் நமக்கு சுனாமி, எரிமலை வெடிப்பெல்லாம் ஏற்பட்டது. இப்ப கரெக்டா வருகின்ற வருடம் அவர் என்ன ஆகிறாருன்னா மீனத்துக்கு போகிறார். மீனம் என்பது வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும் கடல்களை குறிக்கக்கூடிய பகுதிகள். ஆகையினால சற்று நாம வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நடைமுறை. ஆகையினால் வந்து பாத்தீங்கன்னா பூமியினுடைய வெப்பத்தின் தன்மையினால் நீரில் வந்து கடல் சார்ந்த பகுதிகளில் சற்றே கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லணுமே தவிர 2025 பொறுத்தளவுல பெரிய விசேஷமிக்க காலங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பொதுவான பலன்ல இல்லை. ஆனாலும் நாம நம்மளுடைய வாழ்வியல் முறையை இறைவன் மேல பாரத்தை போட்டு சரியாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். கண்டிப்பாக. இப்ப இந்த புது வருஷத்தன்னைக்கு நம்ம எப்படி தொடங்கலாம்? நிச்சயமாமா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா காலை நேரம் அப்படின்றது சூரியனுடைய தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய நேரம். மூளை வந்து சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். நம்மளுடைய ஆன்மாவிற்கும் சூரியனுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. ஆன்மாவினுடைய மறுவடிவம் தான் முதுகெலும்பு, வலதுக்கண், மூளை. இது எல்லாமே வந்து ஆன்மா வந்து இயக்கக்கூடிய காரணிகள். இப்போ காலை நேரத்துல நம்ம எதை பார்க்கிறோமோ அதை வந்து அந்த வருட பலனாக நம்ம என்ன செய்வோம் என்றால் அனுபவிப்போம். இதுதான் அதனுடைய யதார்த்தம். அப்ப அந்த ஆன்மாவை புதுப்பித்திக்கிற வழியை முதல்ல நம்ம கவனிக்கணும். அப்ப சூரியனுடைய பிண்ட தத்துவத்துல இருக்கக்கூடிய ஒரு சில மூலிகை வித்துக்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாம வந்து இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் பொழுது நம்ம ஆன்மா சுத்தமாகும். ஆன்மா சுத்தமானா உடல் நலம் பெறும். ஏன்னா உடம்புல வந்து நோய் எதிர்ப்பாற்றல் இருந்தாதான் உடம்பு நல்லா இருக்கும். அதை குறிப்பவன் யார் என்றால் இந்த இடத்துல சூரியன். சூரியனுடைய மறுவடிவம் தான் அப்பா, அப்பாவுடைய மறுவடிவம் தான் குலதெய்வம், குலதெய்வத்தினுடைய மறுவடிவம் தான் அதிர்ஷ்டம். அப்ப என்னன்னா சூரியனுடைய மறுகாரகமாக விளங்குவது சந்தன கட்டை. அப்ப என்ன செய்யணும்னா இந்த புத்தாண்டுல கண்டிப்பா எல்லா ஆலயங்கள்லயுமே விசேஷ அபிஷேகங்கள், ஆராதனைகள் எல்லாம் சிறப்பா நடக்கும். மக்கள் வந்து எப்படி தமிழ் வருடத்திற்கு முக்கியத்துவமோ அது போன்ற ஆங்கில வருட பிறப்பிலும் நிறைய முக்கியத்துவங்கள் இருக்கும். நம் கைப்பட என்ன பண்ணணும்னா சந்தனம் இருக்கு பாத்தீங்களா, கட்டை சந்தனம் வாங்கி நம் கைப்படவே அரைக்கணும். கைப்படவே குங்குமப்பூ கலந்து அரைத்து அதுல வந்து ஜவ்வாது, அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா மறிக்கொழுந்தாத்தர் இதெல்லாம் கலந்து ஒரு உருண்டையாக நம்ம என்ன பண்ணிக்கணும்னா திரட்டி வச்சுக்கணும். இது வந்து ஆலயத்துல அபிஷேக காலகட்டத்துல நம்ம என்ன செய்யணும்னா பன்னீரில் கலந்து இறைவனுக்கு அபிஷேகிக்க கொடுக்கணும். நம்மளே தயாரிச்சு எடுத்துட்டு போயிட்டு இறைவனுக்கு அரைத்த சந்தனம்னு அபிஷேகத்திற்கு கொடுத்தால் உண்மையிலேயே இறைவன் மனம் குளிர்ந்து நம்மளுடைய ஆன்மாவில் கர்மாவாக ஒளிந்திருக்கக்கூடிய அழுக்குதான் நமக்கு தடையாக தாமதமாக வந்து கொண்டிருக்கிறது. அதை நீக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் நமக்கு அருள்வார். கண்டிப்பாக. இந்த இத்தனை நாட்களாக, இத்தனை வருடங்களாக நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை விலக்கி அதற்குரிய நிலையிலிருந்து எம்மை விடுவித்து என்னுடைய எண்ணங்களுக்கெல்லாம் ஒரு உயிரோட்டம் கொடுங்க அப்படின்னு நம்ம இறைவன்கிட்ட கேட்கிறோம் இல்லையா, அது வந்து இறைவனை குளிர்வித்து கொடுக்கும் பொழுது நன்மை அளிக்கும். அப்ப இறைவனை குளிர்விக்கக்கூடிய அந்த சூரியனுடைய மறுவடிவ பொருளே சந்தனம் மட்டும்தான். அப்போ அதை கொடுத்து நம்ம ஒரு பிரார்த்தனை, நம்மளுடைய இலக்கு இந்த வருடம் பூர்த்தியாகணும்னு கேட்டோம்னா அது உறுதியாக வெற்றியாகும். ஆகையினால நிச்சயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கில புத்தாண்டு 12 மணிக்கு பிறகுது. நம்ம பகல் நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாள் முடியறதுக்குள்ளாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சந்தனம் அரைத்து கொடுக்கக்கூடிய வழிபாடு. அப்படி இல்லையா அதற்கு இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு, அரச மரத்து பிள்ளையார்.
அரச மரத்து பிள்ளையார் நம்ம எல்லா ஆலயத்தோடைய வெளியிலையும் இருக்கும், குளத்தங்கரை ஆற்றங்கரை இருக்கும். உங்களால அரச மரத்து பிள்ளையார் அன்றைக்கு குளிர்ச்சியாக இருக்கட்டும். ஏன்னா விநாயகர் அப்படின்னாலே கேதுனாலே யானைனாலே அது ஒரு வெப்பமான விலங்கு, வெப்பத்தை அதிகம் வெளியிடக்கூடிய விலங்கு. அதனாலதான் அது ஆற்றங்கரை குளத்தங்கரை இங்கெல்லாம் போய் குளிர்ச்சியான தன்மையில உட்காரணும்னு ஆசைப்படுது. யானை பாத்தீங்கன்னா சேற்று மண் தண்ணி எல்லாம் அடித்துக்கும். அப்ப விநாயகர் தான் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்தே உலகத்தை பார்க்கக்கூடிய ஸ்மார்ட்டான கடவுள். அப்ப இந்த இடத்துல நம்ம நல்லா கவனிச்சுக்கிட்டோம்னா விநாயக பெருமானுக்கு அரைத்த சந்தனத்தை நம் கையாலேயே வந்து என்ன பண்ணோம், ஒரு குடம் ஜலம் விட்டு இந்த சந்தன கலவையை வந்து இறைவனுக்கு அபிஷேகித்து எந்த பிரார்த்தனை அரச மரத்தை சுற்றி கேட்டாலும் அந்த வருடத்தில் அது நடக்கும். புரியுதுங்களா? அதே போல இன்னொன்னு நம்ம என்ன செய்யணும்னா, முடிந்தவரை இந்த புத்தாண்டு அன்று மாலை நேரத்தில் சிவாலய வழிபாட்டில் இந்த தீபம் நம்ம ஏற்றுவோம் தெரியுமா, 108 தீபம், 57 தீபம், இது போன்ற தீப எண்ணிக்கை உங்கள் வயதுக்கு ஏற்றபடி அல்லது 108 எண்ணிக்கையில் நெய் தீபம் ஏற்றி உங்கள் கோரிக்கைகளை கற்பனையாக்கி உருவமாக்கி இறைவன் கிட்ட வைங்க. நிச்சயமாக அது முழுமையாக நடக்கும். அந்த வருடம் பிறந்த உடனே நீங்க காலையில எழுந்து ஒரு எல்லோ கலர் பேப்பர், ஒரு ரெட் கலர் ஜெல் பென் எடுத்துக்கிறீங்க. அந்த வருடம் என்னென்னலாம் இருக்கணுமோ அதை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா எழுதணும். கோரிக்கைகளாக என்ன பண்ணணும், எழுதணும். எழுதிட்டு இந்த எழுதி முடித்ததற்கு பிறகு அந்த சந்தனாபிஷேகம் கரெக்டா போயிட்டு பண்ணிட்டு மாலை நேரத்துல விளக்கு ஏற்றி வழிபட்டா ஆங்கில புத்தாண்டு சிறப்பான ஒரு நிலையில முடிவடைகிற அமைப்பு இருக்கும். ஆடை அப்படின்னு எடுத்துக்கணும்னா பிங்க் கலர் போடலாம். அது போல சிவப்பு நிற ஆடை வந்து ரொம்ப உன்னதமானது, மஞ்சள் நிற ஆடையும் சிறப்பானது. ஸோ நான் ரெஃபர் பண்றது ஆண்கள் எல்லாம் மஞ்சள் நிற சட்டை, வெள்ளை நிற வேஷ்டி, பெண்கள் எல்லாம் சிவப்பு நிற புடவை ஜிகு ஜிகுன்னு, அதுல வந்து ஒரு சில்வர் பார்டர் மிக்ஸ்டு ஆன மாதிரி ஜிகு ஜிகுன்னு ஒரு புடவை கட்டிட்டு நீங்க வந்து ஆலயத்துல வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய எல்லா கோரிக்கைகளையுமே அது நிறைவேற்றக்கூடிய வருடமாக ஆண்டாக இருக்கும் என்பதுல எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. 3 குறிப்பு தான். சந்தனம் கட்டாயமா விளக்கேற்ற வேண்டியது அவசியம். மஞ்சள் பேப்பர்ல ரெட் கலர் ஜெல்ல உங்களுடைய குறிக்கோள்களை எழுதி உங்க பூஜை அறையில் வைத்து அது இந்த வருடம் நிறைவேறணும்னு வேண்டது அவசியம். வழக்கம் போல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வருடம் முழுவதும் நமக்கு எது கிடைக்கணுமோ அந்த மங்களை பொருளை எல்லாத்தையுமே பூஜை ரூம்ல வைக்கலாம். புரியுதுங்களா? பழம், நகை, தானியங்கள் எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யறதுல எந்த தப்புமே கிடையாது. நிச்சயமா குருஜி. இதுல தவிர்க்க வேண்டிய விஷயம், இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா இந்த ஒரு நாள் பண்ணிடாதீங்க அப்படின்னா என்ன மாதிரி விஷயத்த அவங்க கண்டிப்பா தவிர்க்கணும்? உயிர் கொள்ளாமை, அசைவம் தவிர்த்தல் நிச்சயமாக நன்று. அதுதான் நமக்கு சரியானதாக இருக்கும். ஏன்னா கர்மா அப்படின்றது குறையணும் அப்படின்றதுனால மட்டும்தான் நம்ம இதை வந்து செயல்படுத்துறோம். அப்போ அன்றைக்கே ஒரு கர்மாவை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா தவறு செய்யக்கூடாது, இன்னொரு உயிரினுடைய கஷ்டத்தை நம்ம வாங்கக்கூடாது. அதனால் அது மட்டும் தவிர்த்தல் நன்று. அருமையான அழகான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி குருஜி. நல்லதுமா. இனிய 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய ஆங்கில புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள்மா. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேல் அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க நேரடியா அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்க ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்க பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.